டிஃபென்ஸ்ல வந்து பெண்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கா? ஸோ அவங்களோட ரோல் என்னவா இருக்கும்? ஸோ அவங்க வந்து ஃபேமிலிஸ் வந்து அவங்க விடுறதுக்கு என்னென்ன காரணங்களுக்காக வந்து யோசிப்பாங்க? அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்? பிளஸ் அந்த லைஃப் வந்து எப்படி இருக்கும் பெண்களுக்கு? இத பத்தி தான் நம்ம வந்து இப்ப ஃபுல்லா பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, பெண்களுக்கு ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல என்னென்ன வேலைவாய்ப்பெல்லாம் இருக்கு? ஜெனரலா நம்ம ஏரியா சைடு வந்து இதுக்கான இன்னும் அவேர்னஸ் வந்து நெறைய இல்ல. பிளஸ் பெண்கள்ன்றதுனால நெறைய ஃபேமிலிஸ்ல வந்து நெறைய விதங்கள்ல யோசிப்பாங்க. ரொம்ப தயக்கங்கள் வந்து நெறைய இருக்கு. ஸோ என்கிட்ட நெறைய வருவாங்க. அவங்களுக்கான டவுட்ஸ்லாம் நான் நெறைய கிளியர் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன காமன் டவுட்ஸ் இது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். இது எல்லாமே வந்து பெண்கள வந்து அதிகாரியா வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி வந்து எல்லா பிரான்ச்சஸ்லயும் எடுக்க மாட்டாங்க. ஆனா இப்போ எல்லா பிரான்ச்சஸ்லயும் எடுக்குறாங்க. இப்போ பெண்கள்னு பார்த்தீங்கன்னா, ஏர்ஃபோர்ஸ்ல வந்து 13% அதிகாரிகள் வந்து பெண்கள் தான். ஆர்மில வந்து 3% அண்ட் நேவியில வந்து 8% இருக்காங்க. ஸோ இப்போ நீங்க 12த் முடிச்சதுக்கு அப்புறமே அதிகாரிగా வந்து நீங்க போலாம். இதுக்கு வந்து என்டிஏன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா, யுபிஎஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. முன்னாடி வந்து இது வந்து கேர்ல்ஸ்க்கு வந்து இல்லாம இருந்தது. இப்போ ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து கேர்ல்ஸையும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வேகன்சிஸ் கம்மி தான். இருந்தாலும் எல்லா பிரான்ச்சஸ்லயும் நீங்க போறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3க்குமே இது ஒரு காமன் எக்ஸாம். பிளஸ் நேவல் அகாடமிலயும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது போக ஆர்மி இன்ஜினியரிங் காலேஜ், நேவி இன்ஜினியரிங் காலேஜ்லயும் கேர்ல்ஸ்க்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுல எல்லாம் இன்ஜினியரிங் அவங்களே படிக்க வச்சு, அவங்கள வந்து அதுக்கப்புறம் ஆஃபீஸரா வந்து டெக்னிக்கல் பிரான்ச்சஸ்ல வந்து சேர்த்துக்குவாங்க. இது போக மிலிட்டரி நர்சிங் சர்வீஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து 4 இயர்ஸ் நர்சிங் படிக்க வச்சு, அதுக்கப்புறம் அவங்களே படிக்க வச்சு மிலிட்டரி நர்சிங் சர்வீஸ்ல லெஃப்டினன்ட்டா ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு அதிகாரி லெவல்ல போஸ்ட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து நெறைய தெரியாம இருக்கும். ஸோ இதில வந்து நார்மலா பார்த்தீங்கன்னா, அ என்டிஏக்கு வந்து நீங்க எக்ஸாம் எழுதணும். யுபிஎஸ்சி கண்டக்ட் பண்றது. எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா, எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும். ஆர்மி அண்ட் நேவி இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐஐடி, ஜேடபிள்யூ மெயின்ஸ் எக்ஸாம்ல எடுக்கிற மார்க்க வச்சு, உங்கள வந்து இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ கிளியர் பண்ணீங்கன்னா, இன்டர்வியூல எடுக்கிற மார்க்க வச்சு உங்களுக்கு வேக்கன்சிய பொறுத்து அப்பாயின்ட்மென்ட்ஸ் வந்து கிடைக்கும். அது போக நீங்க வந்து கிராஜுவேஷன் பண்ணீங்கன்னா, கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம்னு இருக்கு. அதுல வந்து நீங்க எழுதிக்கலாம். ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ்க்கு. இதுல வந்து ஆர்மில வந்து அதிக அளவுல உங்களுக்கு சிடிஎஸ்ல தான் எடுப்பாங்க. அது போக அ ஏர்ஃபோர்ஸ்க்கு ஆஃப்கேட்ன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட். இதுல வந்து எல்லா பிரான்ச்சஸ்க்குமே உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து நடக்கும். அப்புறம் நேவிக்கும் ஆ டைரக்ட்டா உங்க காலேஜ் மார்க்க வச்சு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ கிளியர் பண்ணீங்கன்னா, அதுல வர்ற மார்க்க வச்சு அப்பாயின்ட்மென்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லா என்ட்ரீஸ்லயுமே விமன் வந்து இப்போ அலோவ் பண்றாங்க. அது போக வந்து விமென்ஸ்க்கு வந்து என்னென்ன பிரான்ச் இருக்கு, என்னென்ன வேலைவாய்ப்புலாம் இருக்கு, ஆக்சுவலா என்ன ஜாப் ப்ரொஃபைல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி காம்பேட் பிரான்ச்சஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. இப்போ காம்பேட் பிரான்ச்சஸ்லயும் எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. காம்பேட்னா ஆக்சுவலா போய் சண்டைக்கு போறது. முன்னாடிலாம் சப்போர்ட் பிரான்ச்சஸ்ல மட்டும் தான் இருப்பாங்க. சப்போர்ட் பிரான்ச்ன்றது சண்டைக்கு போறவங்களுக்கு தேவையான பொருட்கள், அதுக்கான சப்போர்ட்லாம் குடுக்குறது. ஸோ என்னென்ன ரோல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ்ல வந்து காமனா நான் சொல்றேன் 3 சர்வீஸ்க்கும் சேர்த்து தான். ஸோ பைலட்டா போலாம் விமன் அண்ட் அப்சர்வர்ஸ் ஏர் க்ரூன்னு சொல்லுவாங்க. அது ஏரோப்ளேன்ல இருந்துட்டு நெறைய ஆப்பரேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. டக்டீஷியன்ஸ்ன்னு சொல்லலாம். அது போக நீங்க வந்து அ லாஜிஸ்டிக்ஸ் பிரான்ச்சஸ் இருக்கு, அக்கவுண்ட்ஸ் பிரான்ச் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் பிரான்ச் இருக்கு. தேர் இஸ் அ மீட்டியராலஜி பிரான்ச். அப்புறம் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ்லயும் இப்போ எல்லா பிரான்ச்சஸ்லயும் இருக்கிறாங்க. போத் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சஸ்ல. அண்ட் யூ கேன் கோ அஸ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் அண்ட் யூ கேன் கோ ஃபார் எஜுகேஷன் பிரான்ச் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, வெளியில என்னென்ன ஜாப்ஸ் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் இருக்கோ, சேம் ஈக்விவலன்ட் ஜாப் ப்ரொஃபைல்ஸும் நமக்கு டிஃபென்ஸ்லயும் இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு ஆப்டிடியூட் அதிகமா இருக்கோ, எதுல வந்து விருப்பம் இருக்கோ, அந்த பிரான்ச்ல வந்து நீங்க போய்க்கலாம். பிளஸ் காமனா வந்து பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற அ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள வந்து டிஃபென்ஸ்க்கு அனுப்பலாமா? வேணாமா? இது ஒரு பெரிய வந்து ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து தினசரி வாழ்க்கையில தமிழகத்துல வந்து நெறைய பேஸஸ் கிடையாது. ஸோ நம்ம பார்த்திருக்க மாட்டோம். தாராளமா அனுப்பலாம். இதுவும் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க் மாரி தான் இருக்கும். 9 டூ 5 அந்த மாரி ஜாப்ஸ் தான் இருக்கும். ஏதாவது முக்கியமான ஒரு இயற்கை பேரிடர் வந்துருது, இல்ல முக்கியமான ஏதாவது பக்கத்து நாட்டோட ப்ராப்ளம் வருதுன்னா தான் நீங்க ஃபுல் டைம் வந்து போறாப்புல இருக்கும். பிளஸ் ஜாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஈக்விவலன்ட் டூ அவர் சிவிலியன் கவுண்டர் பார்ட்ஸ் மாரி தான் உங்களுக்கு ஜாப் நேச்சரும் இருக்கும். ஸோ தாராளமா நீங்க வந்து அனுப்பலாம். பிளஸ் வருஷத்துல 60 நாள் உங்களுக்கு லீவ் கிடைக்கும். 20 டேஸ் உங்களுக்கு ஹாலிடேஸ் இருக்கும். ஃபேமிலியோடவும் நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.
அது போக நம்ம ஊர் தாய்மார்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய டவுட் என்னன்னா, கல்யாணத்துக்கு என்ன சார் பண்ணணும்? இது வந்து இட்ஸ் எ காமன் ப்ராப்ளம் கேட்குறது. ஸோ கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இட் இஸ் அ குரூப் ஒன் கெஜெட்டட் ரேங்க். ஸோ அதுக்கான சேலரி, பெர்க்ஸ் எல்லாமே லைஃப்ல இருக்கும். ஸோ அவங்களும் அதே லெவல்ல தான் மேரேஜ் பண்ணுவாங்க. இந்த ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்க்கு போறவங்க முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா, உள்ளேயே வந்து அவங்களுக்கு வந்து தே மேரிட் இன்சைட் த சர்வீசஸ் ஒன்லி. இல்ல போலீஸ் ஆஃபீசர், இல்ல பிரைவேட்ல கூட இது பண்ணிப்பாங்க. ஸோ அத பத்தி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. தே வில் கெட் வெல் செட்டில்டு இன் லைஃப். ப்ளஸ் விமனுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபர்தரா ஸ்டடீஸும் அங்க போய் பண்ணிக்கலாம். ஐஐடிஸ் இன்கேஸ் டெக்னிக்கல் பிரான்ச்னா ஐஐடிஸ்ல பண்ணிக்கலாம். நான் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ்னா ஐஏஎம்ஸ்லலாம் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்லாம் பண்ணிக்கலாம். நான் ஐஏஎம் அகமதாபாத்ல வந்து மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பண்ணேன். ஸோ நம்ம ரிட்டயர்ட் ஆகிறப்போ நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம போயிட்டு ஐஏஎம்ஸ்ல மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என் கூட பார்த்தீங்கன்னா 2 லேடி ஆஃபீஸர்ஸ் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்க முடிக்கவும் ஒருத்தவங்க வந்து பைலட்டாக இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பைலட்டாக ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தவங்க வந்து அமேசானில் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜராக இருக்காங்க. தென் ஷி ஷிஃப்டட் டு யூஎஸ் நவ். ஷி இஸ் செட்டில். ஸோ நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து நிறைய கார்ப்பரேட் ஜாப்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். பெண்களுக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து டிஃபென்ஸில் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா 9 to 5 ஜாப் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபேமிலியோட நல்லா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். மேரேஜ் ஆயிடுச்சுனாலும் ஒரு மேரிட் அகாமடேஷன் கொடுத்துருவாங்க. கூடயே ஒரு சர்வன்ட் குவார்டர்ஸ் இருக்கும். ஸோ சமைக்கிறதுக்கு, வீட்டு வேலை பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து ஆள் இருப்பாங்க உங்களுக்கு. அது போக வந்து மேட்டர்னிட்டி லீவும் உங்களுக்கு 2 இயர்ஸ் கிட்ட கிடைக்கும் ஃபார் 2 சைல்ட். ஸோ அது அந்த ஃபேமிலி லைஃப்பும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், ப்ரொஃபஷனல் லைஃப்பும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா, சில முக்கியமான டவுட் என்ன இருக்கும்னா, சார் நாங்கள் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்கணும்? ஹைட்டு பார்த்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர்ஸ் இருந்தால் போதும் பெண்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு. கண்ணாடி போட்டிருக்கலாம், ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்குன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு படத்துல காட்டுற மாதிரி ரொம்ப பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1.6 கிலோமீட்டர்ஸ் ஓடணும், ஒரு 15 புஷ்அப் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் ஃபிட்னஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அங்கேயே உங்களுக்கு நல்லா எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்துருவாங்க. ஸோ பெண்கள்லாம் தாராளமாக டிஃபென்ஸை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கலாம். ஏன்னா டிஃபென்ஸில் கிடைக்கிற அந்த ஃபெசிலிட்டிஸ் வேறு எங்கேயுமே வந்து உங்களுக்கு பெண்களுக்கு வந்து கிடைக்காது. ப்ளஸ் ஒரு உண்மையான சுதந்திரம் வந்து உங்களுக்கு டிஃபென்ஸில் இருந்தால் இருக்கலாம். ஸோ நீங்கள் நினச்சதை வந்து லைஃப்பில் வந்து பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டிஃபென்ஸ். ப்ளஸ் நம்ம ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும், நாட்டுக்காக ஒரு சேவை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ஃபர்தராக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி, ஒரு சோஷியல் ப்ரெஷர் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்ககிட்ட வரலாம். அதெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் வி வில் கிளியர் இட் டு யூ அட் அவர் அகாடமி. தேங்க்யூ.